நீங்கள் பார்த்து ரசித்துக் கொண்டிருப்பது பந்தல் மீடியா இந்தியா தொலைக்காட்சி. நீங்கள் பார்த்து ரசித்துக் கொண்டிருப்பது உங்கள் மீடியா இந்தியா தொலைக்காட்சி. நீங்கள் பார்த்து ரசித்துக் கொண்டிருப்பது உங்கள் மீடியா இந்தியா தொலைக்காட்சி. நீங்கள் பார்த்து ரசித்துக் கொண்டிருப்பது உங்கள் மீடியா. நாளும் ஒரு திருக்குறள். அறத்துப்பால். கெடுப்பதும் கெட்டார்க்கு சார்வாய் மற்றாங்கே எடுப்பதும் எல்லாம் மழை. விளக்கம். பெய்யாமல் விடுத்து உயிர்களின் வாழ்வை கெடுக்கக்கூடியதும் பெய்வதின் காரணமாக உயிர்களின் நலிந்த வாழ்வுக்கு வளர் சேர்ப்பதும் மழையே ஆகும். வணக்கம். முன் மீடியா செய்திகளுக்காக உண்ணாமலை சம்பந்தம். இன்றைய முக்கிய செய்திகள். பழனி நில மோசடி வழக்கு. விழுப்புரம் கோவில் அறக்கட்டளை உறுப்பினர் வீட்டில் சிபிசிஐடி போலீசார் சோதனை. அமைச்சர்கள் பதவியேற்று 70 நாட்களுக்கு பிறகு இலாக்காக்கள் ஒதுக்கல். அமைச்சர்களுக்கான இலாகா பட்டியலை ஆளுநரிடம் வழங்கினார் முதல்வர். போலி மருந்து விவகாரத்தில் அரசு வெள்ளை அறிக்கை வெளியிட வேண்டும். முன்னாள் முதல்வர் நாராயணசாமி வலியுறுத்தல். இனி விரிவான செய்திகள். பழனி நில மோசடி வழக்கில் விழுப்புரத்தை சேர்ந்த முருகதாஸ் என்பவரின் வீட்டில் ஆள் இல்லாத நிலையில் வீட்டின் பூட்டை உடைத்து உள்ளே சென்ற சிபிசிஐடி போலீசார் 50க்கும் மேற்பட்ட ஆவணங்களை கைப்பற்றி வீட்டிற்கு பூட்டி சீல் வைத்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். திண்டுக்கல் மாவட்டம் பழனியில் தண்டபாணி சுவாமி மடம் அறக்கட்டளைக்கு சொந்தமான 100 கோடி மதிப்பிலான 1 ஏக்கர் 40 சென்ட் இடத்தை 2 கோடிக்கு விற்பனை செய்ததாக அறநிலைத்துறை அதிகாரிகள் கொடுத்த புகார் அடிப்படையில் சிபிசிஐடி காவல்துறையினர் பல்வேறு கோணங்களில் வழக்கு விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். இந்நிலையில் முறைகேடு தொடர்பாக விழுப்புரம் நகர பகுதியான காமராஜர் நகர் பகுதியில் வசித்து வரும் அரசு பள்ளி ஆசிரியராகவும் பழனி கோவில் அறக்கட்டளையின் உறுப்பினராக உள்ள முருகதாஸ் வீட்டில் விசாரணை மேற்கொள்வதற்காக 10க்கும் மேற்பட்ட சிபிசிஐடி போலீசார் வந்துள்ளனர். அப்பொழுது வீட்டில் யாரும் இல்லாமல் வீடு பூட்டியிருந்த நிலையில் வீட்டின் பூட்டை உடைத்து உள்ளே சென்று வீட்டில் 6 மணி நேரத்திற்கும் மேலாக சோதனை மேற்கொண்டு வீட்டிலிருந்து 50க்கும் மேற்பட்ட ஆவணங்களை கைப்பற்றியதாக கூறப்படுகிறது. மேலும் வீட்டிற்கு பூட்டு போட்டு சீல் வைத்து முருகதாஸ் மற்றும் குடும்பத்தினர் எங்கே இருக்கிறார்கள் என தீவிர விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். இந்த சம்பவம் விழுப்புரத்தில் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. ஆட்சி பொறுப்பேற்று 2 மாதங்களுக்கு பின்னர் அமைச்சர்களுக்கு இலாகா ஒதுக்குவது தொடர்பான பட்டியலை துணைநிலை ஆளுநரிடம் அளித்தார் முதலமைச்சர் ரங்கசாமி. நடந்து முடிந்த சட்டமன்ற தேர்தலில் என்ஆர் காங்கிரஸ் பாஜக கூட்டணி ஆட்சி பெரும்பான்மையான இடங்களில் வெற்றி பெற்று மீண்டும் ஆட்சி அமைத்தது. பாஜக சார்பில் அமைச்சர்களாக நமச்சிவாயம், ராஜசேகரம், இதேபோல் என்ஆர் காங்கிரஸ் கட்சி சார்பில் அமைச்சர்களாக மல்லாடி கிருஷ்ணராவ் மற்றும் ராஜவேலு ஆகியோர் பதவியேற்றுக் கொண்டனர். இதனிடையே சபாநாயகர் பதவி, உள்துறை அமைச்சர் உள்ளிட்ட பல்வேறு இலாக்காக்களை பாஜகவிற்கு ஒதுக்க முதலமைச்சர் ரங்கசாமியிடம் பாஜக வலியுறுத்தி வந்தது. ஆனால் உள்துறை மற்றும் சபாநாயகர் பதவியை பாஜகவிற்கு ஒதுக்க முதலமைச்சர் ரங்கசாமி விருப்பம் தெரிவிக்கவில்லை. இதன் காரணமாக அமைச்சர்களுக்கு 2 மாதங்களாக இலாக்காக்கள் ஒதுக்கப்படாமல் இலாகா இல்லாத அமைச்சர்களாக வலம் வந்து கொண்டிருந்தனர். இந்நிலையில் முதலமைச்சர் ரங்கசாமி லோக் நிவாசில் துணைநிலை ஆளுநர் கைலாஷ்நாதனை சந்தித்து அமைச்சர்களுக்கு இலாக்கா ஒதுக்குவது தொடர்பான பட்டியலை வழங்கினார். தொடர்ந்து வெளியே வந்த முதலமைச்சர் ரங்கசாமி அமைச்சர்களுக்கான இலாகா பட்டியலை ஆளுநரிடம் அளித்துள்ளதாகவும் இலாகா தொடர்பான பட்டியலை ஆளுநர் மாளிகை தெரிவிக்கும் என்றும் தெரிவித்தார். இன்றைய அமைச்சர்களுக்கான இலாகா பட்டியல் வெளியாகும் என்றும் தகவல் வெளியாகியுள்ளது. தமிழகத்தில் முதலமைச்சர் விஜய் ஊழலை படிப்படியாக குறைத்து வருகிறார். ஆனால் புதுச்சேரியில் ஊழலில் மொத்த உருவமாக ரங்கசாமி திகழ்கிறார் என்று முன்னாள் முதலமைச்சர் நாராயணசாமி விமர்சித்துள்ளார். இதுகுறித்து அவரது இல்லத்தில் செய்தியாளர்களை சந்தித்த அவர், பிரதமர் மோடி தேர்தல் நேரத்தில் நல்ல நிர்வாகத்தை கொடுப்போம், ஊழல் செய்ய விடமாட்டோம் என்று கூறினார்.
ஆனால் அதற்கு மாறாக புதுச்சேரியில் நடைபெற்று கொண்டிருக்கிறது. போலி மருந்து விவகாரத்தில் இதுவரை 42 பேர் கைது செய்யப்பட்டுள்ளார்கள். தற்போது அந்த விவகாரம் பூதாகரமாகி உள்ளது. புதுச்சேரியில் போலி மருந்து தயாரிக்கப்பட்டு முன்னணி கம்பெனி பெயர்களை அச்சிட்டு இலங்கை உள்ளிட்ட வெளிநாடுகளுக்கு கடத்தப்பட்டுள்ளது. போலி மருந்து பல்வேறு நாடுகளுக்கு கடத்தப்பட்டுள்ளதால் இந்த வழக்கை சிபிஐ விசாரிக்க வேண்டும். போலி மருந்து விவகாரத்தில் புதுச்சேரி அரசு வெள்ளை அறிக்கை வெளியிட வேண்டும் என கேட்டுக்கொண்டார். காமராஜரோடு ரங்கசாமி துணைநிலை ஆளுநர் கைலாஷ்நாதன் ஒப்பிட்டு பேசியிருப்பது வருந்தத்தக்கது. காமராஜர் ஆட்சியில் இருக்கும்போது ரெஸ்டோ பார்களை திறந்தாரா, பள்ளி கல்லூரி அருகில் மதுபான கடைகளை திறந்தாரா என்று கேள்வி எழுப்பிய அவர் மதுவிலக்கு கொண்டு வந்தவர் பெருந்தலைவர் காமராஜர் என்று குறிப்பிட்டார். புதுச்சேரி துணைநிலை ஆளுநர் தயவு செய்து கண்ணாடியை கழற்றி பார்க்க வேண்டும். அவர் போட்டிருக்கும் கண்ணாடியில் ஏதோ ஒரு கோளாறு இருக்கிறது என்று விமர்சனம் செய்த நாராயணசாமி, காமராஜர் மக்களுக்காக உழைத்தவர், கரைப்படாத கரம் கொண்டவர் என்று குறிப்பிட்ட அவர் காமராஜரை ரங்கசாமியோடு ஒப்பிட்டு பேசி காமராஜருக்கு நற்பெயருக்கு களங்கத்தை ஏற்படுத்தாதீர்கள் என்று கேட்டுக்கொண்டார். தமிழக முதலமைச்சர் விஜயை பார்த்தாவது புதுச்சேரி முதலமைச்சர் ரங்கசாமி பாடம் கற்றுக்கொள்ள வேண்டும். ஊழலில் ஈடுபடும் அமைச்சர்களின் பதவியை பறிப்பேன் என்று தமிழக முதலமைச்சர் விஜய் எச்சரிக்கை விடுக்கிறார். புதுச்சேரியில் அமைச்சர்களோ சட்டமன்ற உறுப்பினர்களோ அல்லது அதிகாரிகளோ ஊழல் செய்தால் அவர்கள் மீது நடவடிக்கை எடுப்பேன் என்று சொல்வதற்கு முதலமைச்சர் ரங்கசாமி தயாரா என்று கேள்வி எழுப்பினார். ஆனால் அதற்கு மாறாக ஊழலை ரங்கசாமி ஊக்குவிக்கிறார். அதில் ஒரு அங்கமாக இருக்கிறார். ஊழலின் மொத்த உருவமாக முதலமைச்சர் ரங்கசாமி திகழ்வதாகவும் விமர்சித்தார். தமிழகத்தில் முதலமைச்சர் விஜயின் ஆட்சியை மக்கள் பாராட்டி வருகிறார்கள். தமிழகத்தில் படிப்படியாக ஊழல் குறைக்கப்பட்டு வருகிறது. தமிழகத்தை பார்த்தாவது ரங்கசாமி திருந்த வேண்டுமென கேட்டுக்கொண்ட அவர் ஊழலை ஒழிப்பதற்கான முயற்சியை எடுத்து வரும் முதலமைச்சர் விஜயை பாராட்டுவதாக குறிப்பிட்டார். காமராஜர் போன்று சட்டை போட்டு கொண்டிருந்தால் போதாது, செயல்பாடு இருக்க வேண்டும் என்றும், சட்டமன்ற உறுப்பினர்களை விலைக்கு வாங்குவது என்பது எந்த கட்சியாக இருந்தாலும் அது தவறு என்றும் சுட்டிக்காட்டினார். வாழும் போதும் வாழ்க்கைக்கு பிறகும் பணம் உங்களுக்கு பெருகிக் கொண்டே இருக்கும். அனைவருக்கும் புதிய வாய்ப்பு. நீங்கள் உழைக்கும் குணம் கொண்டவரா? அப்படியானால் நீங்கள் நேர்மையுடன் முதலீடு இல்லாமல் சம்பாதிக்க அரிய வாய்ப்பை நாங்கள் தருகிறோம். மேலும் எரிவாயு குடோன், சூப்பர் மார்க்கெட், சோலார் பிளான்ட் அமைத்து பணம் சம்பாதிக்கலாம். முக்கியமாக முதலீடு இல்லாமல் வருமானம் வரும் வாய்ப்பு. வயது வேறுபாடின்றி, கல்வி தகுதியின்றி அனைவரும் இணைந்து பணம் சம்பாதிக்கலாம். வாருங்கள், LDBS பஜார் உங்களை அன்போடு வரவேற்கிறது. எங்களுடன் இணைந்து நேர்மையான முறையில் பணத்தை சம்பாதியுங்கள். தேசிய அளவில் சாதனை படைத்த மாணவர்கள் 100% தேர்ச்சி பெற்ற ஆசிரியர்களுக்கு அமைச்சர் GNS ராஜசேகரன் பாராட்டு. காரைக்கால் மாவட்டம் சேத்தூரில் உள்ள மேயர் சவுந்தரரங்கன் அரசு உயர்நிலைப் பள்ளியில் டோஃபில் ஸ்கூல் சேலஞ்ச் டுவர்ட்ஸ் ஏ டொபாக்கோ ஃப்ரீ ஜெனரேஷன் திட்டத்தின் கீழ் தேசிய அளவிலான போட்டியில் ஆறுதல் பரிசு பெற்ற மாணவர்களுக்கான பாராட்டு மற்றும் பரிசளிப்பு விழாவும் 2025-2026 கல்வியாண்டில் 10ஆம் வகுப்பு பொதுத் தேர்வில் 100% தேர்ச்சி பெற செய்த ஆசிரியர்களுக்கான பாராட்டு விழாவும் நடைபெற்றது. நிகழ்ச்சியில் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்ட புதுச்சேரி அரசின் அமைச்சர் GNS ராஜசேகரன் பள்ளி வளாகத்தில் மரக்கன்றை நட்டு வைத்து நிகழ்ச்சியை தொடங்கி வைத்தார். தொடர்ந்து தேசிய அளவிலான போட்டியில் ஆறுதல் பரிசு பெற்ற மாணவர்களுக்கும் 100% தேர்ச்சி பெற செய்த ஆசிரியர்களுக்கும் பாராட்டு சான்றிதழ்கள் மற்றும் நினைவு பரிசுகளை வழங்கி கௌரவித்தார். பின்னர் பேசிய அமைச்சர், புகையிலை இல்லாத தலைமுறையை உருவாக்குவதில் மாணவர்கள் முக்கிய பங்கு வகிக்க வேண்டும் என்றும், கல்வியுடன் ஒழுக்கம், சமூக பொறுப்புணர்வு மற்றும் ஆரோக்கியமான வாழ்க்கை முறையையும் கடைபிடிக்க வேண்டும் என்றும் வலியுறுத்தினார். மேலும் மாணவர்களின் கல்வி முன்னேற்றத்திற்கு அர்ப்பணிப்புடன் செயல்பட்ட ஆசிரியர்களையும் பாராட்டினார். நிகழ்ச்சிக்கு பின்னர் அமைச்சர் பள்ளியின் மதிய உணவு சமையல் கூடத்தை பார்வையிட்டு ஆய்வு செய்தார். அப்போது சமையல் பணியாளர்களிடம் தங்களது குழந்தைகளுக்கு சமைப்பது போன்ற அக்கறையுடனும் தரமான முறையிலும் மாணவர்களுக்கு உணவு தயாரிக்க வேண்டும். உணவின் தரம், சுத்தம் மற்றும் சுகாதாரத்தில் எந்தவித சமரசமும் இருக்கக்கூடாது என்றும் அறிவுறுத்தினார். மேலும் மாணவர்களுக்கு வழங்கப்படும் மதிய உணவின் தரம் குறித்து அதிகாரிகளிடம் கேட்டறிந்தார். இந்நிகழ்ச்சியில் பள்ளி தலைமை ஆசிரியர், கல்வித்துறை அதிகாரிகள், ஆசிரியர்கள், மாணவர்கள், பெற்றோர்கள் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர். மறைந்த திரைப்பட இயக்குனரும் நடிகருமான பாக்யராஜுக்கு அகில இந்திய சமூக நல அமைப்பு சார்பில் புதுச்சேரி தட்டாஞ்சாவடி பகுதியில் நடைபெற்ற நினைவேந்தல் நிகழ்ச்சியில் திரை உலகினர், இலக்கியவாதிகள் மற்றும் சமூக அமைப்புகளின் பிரதிநிதிகள் கலந்து கொண்டு புகழஞ்சலி செலுத்தினர்.
புதுச்சேரி தட்டாஞ்சாவடியில் உள்ள அக்கார்டு ஹோட்டலில் அகில இந்திய சமூக நல அமைப்பு சார்பில் மறைந்த திரைப்பட இயக்குனரும் நடிகருமான பாக்யராஜுக்கு நினைவேந்தல் நிகழ்ச்சி நடைபெற்றது. அமைப்பின் தலைவர் செல்வராஜ் தலைமையில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் சென்னை உயர்நீதிமன்ற நீதிபதி திலகவதி கோவிந்தராஜன் பாக்யராஜின் உருவப்படத்தை திறந்து வைத்து மலரஞ்சலி செலுத்தினார். தொடர்ந்து எழுத்தாளர் லேனோ தமிழ்வாணன் பாக்யராஜின் எழுத்தாற்றல் குறித்தும் காரைக்கால் தூய தேற்றறிவு அன்னை பேராலய பங்கு தந்தை பால்ராஜ்குமார் அவரது நினைவுகள் குறித்தும் உரையாற்றினர். மேலும் வெற்றி தமிழர் பேரவைத் தலைவர் கோவிந்தராஜ், முனைவர் உசேன் உள்ளிட்டோர் பாக்யராஜின் திரையுலக பங்களிப்பு மற்றும் திரைக்கதை ஆற்றல் குறித்து பேசினர். நிகழ்ச்சியில் பாக்யராஜின் மகன் சாந்தனு கலந்து கொண்டு தனது தந்தையின் உருவப்படத்திற்கு மலரஞ்சலி செலுத்தினார். தொடர்ந்து இசையஞ்சலி நிகழ்ச்சியும் நடைபெற்றது. இதில் சமூக அமைப்புகளின் நிர்வாகிகள், இலக்கியவாதிகள் மற்றும் பொதுமக்கள் திரளாக கலந்து கொண்டு பாக்யராஜின் திரைப்பணிக்கும் சமூக பங்களிப்பிற்கும் அஞ்சலி செலுத்தினர். மக்கள் நெஞ்சில் வாழுமே என்றும் பசுமையாய் அமைச்சர்களுக்கு வேலை கேட்டு அனைத்திந்திய இளைஞர் பெருமன்றம் புதுச்சேரி மாநில குழு சார்பில் புதுச்சேரி சட்டமன்ற வளாகம் அருகில் போராட்டம் நடைபெற்றது. புதுச்சேரியில் நடைபெற்ற 2026 சட்டமன்ற தேர்தலில் வெற்றி பெற்று ஆட்சி அமைத்த என்ஆர் காங்கிரஸ் பாஜக கூட்டணி அரசு பதவியேற்று 2 மாதங்களுக்கு மேலாகியும் அமைச்சர்களுக்கு இதுவரை இலாக்காக்கள் ஒதுக்கப்படவில்லை. இதனால் யார் எந்த துறைக்கு அமைச்சர் என்பது கூட பொதுமக்களுக்கு தெரியாத நிலை நீடித்து வருகிறது. அமைச்சர்களுக்கு இலாக்காக்கள் ஒதுக்கப்படாததால் அரசு துறைகளில் மேற்கொள்ளப்பட வேண்டிய மக்கள் நல திட்டங்கள் முடங்கியுள்ளன. அரசு நிர்வாக இயந்திரமே செயலிழந்த நிலைக்கு தள்ளப்பட்டுள்ளதால் பொதுமக்கள் பல்வேறு இன்னல்களுக்கு ஆளாகி வருகின்றனர். எனவே உடனடியாக அமைச்சர்களுக்கு இலாக்காக்களை ஒதுக்கி மக்கள் நல திட்டங்களை விரைந்து செயல்படுத்த நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்பதை வலியுறுத்தி அனைத்திந்திய இளைஞர் பெருமன்றம் புதுச்சேரி மாநில குழு சார்பில் அமைச்சர்களுக்கு வேலை கேட்டு போராட்டம் நடைபெறுகிறது. இப்போராட்டத்திற்கு அனைத்திந்திய இளைஞர் பெருமன்றத்தின் மாநில தலைவர் முருகன் தலைமை தாங்கினார். மாநில துணை செயலாளர் சிவராமகிருஷ்ணன், மாநில துணைத் தலைவர் உமாசங்கரி, இளம் பெண்கள் அமைப்பின் தலைவர் மணிமொழி ஆகியோர் முன்னிலை வகித்தனர். மாநில செயலாளர் எழிலன் நோக்கவுரையாற்றினார். இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி மாநில செயலாளர் சலீம் மற்றும் மாநில நிர்வாக குழு உறுப்பினர் அந்தோணி கண்டன உரையாற்றினர். வாழும் போதும் வாழ்க்கைக்கு பிறகும் பணம் உங்களுக்கு பெருகிக் கொண்டே இருக்கும். அனைவருக்கும் புதிய வாய்ப்பு. நீங்கள் உழைக்கும் குணம் கொண்டவரா? அப்படியானால் நீங்கள் நேர்மையுடன் முதலீடு இல்லாமல் சம்பாதிக்க அரிய வாய்ப்பை நாங்கள் தருகிறோம். மேலும் எரிவாயு குடோன், சூப்பர் மார்க்கெட், சோலார் பிளான்ட் அமைத்து பணம் சம்பாதிக்கலாம். முக்கியமாக முதலீடு இல்லாமல் வருமானம் வரும் வாய்ப்பு. வயது வேறுபாடின்றி, கல்வி தகுதியின்றி அனைவரும் இணைந்து பணம் சம்பாதிக்கலாம். வாருங்கள், LDBS பஜார் உங்களை அன்போடு வரவேற்கிறது. எங்களுடன் இணைந்து நேர்மையான முறையில் பணத்தை சம்பாதியுங்கள். திருவண்ணாமலை திருவாசக தெய்வீக மாநாடு ஜூலை 25 மற்றும் 26 ஆகிய 2 நாட்கள் நடக்கிறது. நம் பிறவியின் பயன் திருவாசகம் எழுதுவது என்ற உயரிய நோக்கத்துடன் திருவண்ணாமலையில் நடைபெறவுள்ள திருவாசக தெய்வீக மாநாடு குறித்த பத்திரிகையாளர் சந்திப்பு புதுவை தமிழ்ச்சங்கத்தில் நடைபெற்றது. உலகம் முழுவதும் ஒரே நேரத்தில் 1 லட்சம் பேர் திருவாசகம் எழுதும் நிகழ்வின் ஒரு பகுதியாக இம்மாநாடு ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. திருவண்ணாமலை திருப்பெருந்துறை அடியார்கள் குழு மற்றும் தடம் பதிக்கும் தளிர்கள் பன்னாட்டு மையம் இணைந்து இம்மாநாட்டை நடத்துகின்றனர். பத்திரிகையாளர் சந்திப்பில் திருவண்ணாமலை திருப்பெருந்துறை அடியார்கள் குழு உறுப்பினர்கள் உடனிருக்க மாநாட்டின் தலைவரும் திருப்பெருந்துறை அடியார்கள் அறக்கட்டளை நிறுவன தலைவருமான திருவாசக தென்றல் சிவகுமார் செய்தியாளர்களை சந்தித்து இம்மாநாட்டின் நோக்கங்கள் மற்றும் சிறப்புகள் குறித்து விரிவாக அறிவித்தார். இந்த மாநாடானது ஜூலை 25 மற்றும் 26 திருவண்ணாமலை தண்டாரம்பட்டு சாலை மாதவி பன்னீர்செல்வம் மகாலில் நடைபெறவுள்ளது. மாணிக்க வாசக பெருமான் அருளிய திருவாசகத்தை அனைவரும் எழுத வேண்டும் என்ற உத்வேகத்தை உருவாக்கும் வகையில் இந்த மாநாடு நடத்தப்படுவதாக அவர் தெரிவித்தார்.
இக்கூட்டத்தில் ஞானஜோதி, சரவணன், சத்யேந்திரன் மற்றும் புதுவை தமிழ்ச்சங்க செயலாளர் சீனு மோகன்தாஸ் உள்ளிட்டோரும் கலந்து கொண்டனர். தேசிய தன்னார்வ இரத்த தான மாத நிறைவு விழா. தன்னார்வலருக்கு அமைச்சர் GNS ராஜசேகரன் பாராட்டு. காரைக்கால் அரசு பொது மருத்துவமனை மாநாட்டு அரங்கில் தேசிய தன்னார்வ இரத்த தான மாத நிறைவு விழா நடைபெற்றது. நிகழ்ச்சியின் தொடக்கமாக புதுச்சேரி அரசின் அமைச்சர் GNS ராஜசேகரன், சட்டமன்ற உறுப்பினர்கள் AMH ராஜிம், TKS மீனாட்சி சுந்தரம், டாக்டர் விக்னேஸ்வரன் மற்றும் மருத்துவத்துறை அதிகாரிகள் இணைந்து குத்துவிளக்கேற்றி விழாவை தொடங்கி வைத்தனர். தொடர்ந்து அமைச்சர் GNS ராஜசேகரன் இரத்த தான இயக்கத்தில் சிறப்பாக பங்களித்த தன்னார்வ அமைப்புகள் மற்றும் தன்னார்வ இரத்த தானிகளுக்கு பாராட்டு சான்றிதழ்கள் மற்றும் நினைவு பரிசுகளை வழங்கி கௌரவித்தார். நிகழ்ச்சியில் அமைச்சர் பேசுகையில், இரத்த தானம் என்பது மற்றொருவரின் உயிரை காக்கும் உயரிய மனிதநேய சேவை என்றும், ஆரோக்கியமாக உள்ள அனைவரும் தன்னார்வத்துடன் தொடர்ந்து இரத்த தானம் செய்ய முன்வர வேண்டும் என்றும் வலியுறுத்தினார். இந்நிகழ்ச்சியில் சட்டமன்ற உறுப்பினர்கள் AMH ராஜிம், TKS மீனாட்சி சுந்தரம், டாக்டர் விக்னேஸ்வரன், துணை மாவட்ட ஆட்சியர் பாலு, அரசு பொது மருத்துவமனை கண்காணிப்பாளர், மருத்துவமனை உள்ளிருப்பு அதிகாரி, இரத்த வங்கி அதிகாரி, மருத்துவர்கள், தன்னார்வ அமைப்புகளின் பிரதிநிதிகள், தன்னார்வ இரத்த தானிகள் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர். புதுவை தமிழ்ச்சங்க தலைவர் முனைவர் முத்து தலைமையில் இலங்கை எழுத்தாளர் தினேஷ் பாலன் திருவள்ளுவர் சிலைக்கு மாலை அணிவித்தார். புதுவை தமிழ்ச்சங்கத்தில் உள்ள திருவள்ளுவர் சிலைக்கு மாலை அணிவித்து திருக்குறள் கூறும் நிகழ்ச்சி மாதந்தோறும் 20ஆம் தேதி அன்று நடைபெற்று வருகிறது. இந்நிகழ்விற்கு புதுவை தமிழ்ச்சங்க தலைவர் கலைமாமணி முனைவர் முத்து தலைமை தாங்கினார். செயலர் சீனு மோகன்தாஸ் வரவேற்புரை ஆற்றினார். இந்நிகழ்வில் இலங்கை எழுத்தாளர், திரைப்பட இயக்குனர் தினேஷ் பாலன் சிறப்பு விருந்தினராக பங்கேற்று திருவள்ளுவர் சிலைக்கு மாலை அணிவித்து திருக்குறள் கூறும் நிகழ்வினை தொடங்கி வைத்தார். இந்நிகழ்வில் பங்கேற்ற அனைவரும் திருக்குறள் கூறினார்கள். சிறப்பு விருந்தினர் இலங்கை எழுத்தாளர் தினேஷ் பாலனுக்கு புதுவை தமிழ்ச்சங்க தலைவர் கலைமாமணி முனைவர் முத்து பொன்னாடை அணிவித்து பொன்விழா மலர் வழங்கினார். உடன் முனைவர் ஞானஜோதி சரவணன், பொறிஞர் பாலசுப்பிரமணியன், தமிழ்ச்சங்க அச்சுக்குழு உறுப்பினர்கள் தமிழ் மாமணி உசேன், கலைமாமணி MS ராஜா, சிவேந்திரன், கவிஞர் ஆனந்தராசன், திருவாசக தென்றல் சிவகுமார், சம்பத் நீசு மற்றும் தமிழ் அறிஞர்கள், தமிழ் ஆர்வலர்கள் மற்றும் பொதுமக்கள் என ஏராளமானோர் பங்கேற்று சிறப்பித்தனர். வாழும் போதும் வாழ்க்கைக்கு பிறகும் பணம் உங்களுக்கு பெருகிக் கொண்டே இருக்கும். அனைவருக்கும் புதிய வாய்ப்பு. நீங்கள் உழைக்கும் குணம் கொண்டவரா? அப்படியானால் நீங்கள் நேர்மையுடன் முதலீடு இல்லாமல் சம்பாதிக்க அரிய வாய்ப்பை நாங்கள் தருகிறோம். மேலும் எரிவாயு குடோன், சூப்பர் மார்க்கெட், சோலார் பிளான்ட் அமைத்து பணம் சம்பாதிக்கலாம். முக்கியமாக முதலீடு இல்லாமல் வருமானம் வரும் வாய்ப்பு. வயது வேறுபாடின்றி, கல்வி தகுதியின்றி அனைவரும் இணைந்து பணம் சம்பாதிக்கலாம். வாருங்கள், LDBS பஜார் உங்களை அன்போடு வரவேற்கிறது. எங்களுடன் இணைந்து நேர்மையான முறையில் பணத்தை சம்பாதியுங்கள். தமிழக வெற்றிக்கழக பொதுச் செயலாளரும் அமைச்சருமான புஷி ஆனந்த் பிறந்தநாளை ஒட்டி பல்வேறு பகுதிகளில் தமிழக வெற்றிக்கழக கட்சி பிரமுகர்கள் இலவச அன்னதானம் வழங்கி கொண்டாடி மகிழ்ந்தனர். அதன் ஒரு பகுதியாக விழுப்புரம் மாவட்டம் கண்டமங்கலம் ஒன்றியத்தில் பல்வேறு பகுதிகளில் பிறந்தநாள் விழா காணும் தமிழக வெற்றி கழகத்தின் பொதுச் செயலாளர் அமைச்சர் ஆனந்த் பிறந்தநாளை முன்னிட்டு கண்டமங்கலம் கிழக்கு ஒன்றியத்தில் மாவட்ட கழக செயலாளர் விஜய் சுரேஷ் தலைமையில் பல்வேறு இடங்களில் சமபந்தி மற்றும் கறிவிருந்தும் மற்றும் நலத்திட்டங்கள் நடைபெற்றன. இதில் ஒரு பகுதியாக பள்ளித்தென்னல் அண்ணாநகர் முருகன் கோவிலில் மாவட்ட பொருளாளர் குரலரசன் ஏற்பாட்டில் சிறப்பு அபிஷேகம் நடைபெற்றது. அதனைத் தொடர்ந்து 500 நபர்களுக்கு சமபந்தி விருந்து நடைபெற்றது. அதன் பின்னர் பூஞ்சோலை குப்பம் கிராமத்தில் விக்னேஷ்குமார் புருஷோத்தமன் ஆகியோர் ஏற்பாட்டில் கட்சி கொடி ஏற்றி பொதுமக்களுக்கு மற்றும் பள்ளி மாணவ மாணவிகளுக்கு நோட்டு புத்தகங்களும் இனிப்புகளும் வழங்கினர். அதனைத் தொடர்ந்து ராஜபுத்திர பாளையத்தில் கட்சி கொடியினை ஏற்றினர். அதன் பின்னர் துப்புரவு பணியாளர்களுக்கு நலத்திட்ட உதவிகளும் 200 நபர்களுக்கு சிக்கன் பிரியாணி வழங்கப்பட்டன. நிகழ்ச்சியில் தொழிலதிபர் சம்பத்குமார், கண்டமங்கலம் கிழக்கு ஒன்றிய செயலாளர் ஜெய்சங்கர், வடக்கு ஒன்றிய செயலாளர் ராஜ் என்கிற ராஜேஷ்குமார், ஒன்றிய துணை செயலாளர் தொழிலதிபர் ரவிச்சந்திரன், கிளை செயலாளர்கள் விசுராஜா, ரஜினி, சாந்தகுமார் மற்றும் கிளை நிர்வாகிகள் சக்திவேல் நிகழ்ச்சி முடிவில் நன்றி கூறினார். புதுச்சேரி தமிழ்ச்சங்கம் அரங்கில் பிரெயின் பாக்ஸ் லேர்னிங் ஹப் நிறுவனத்தின் 2ஆம் ஆண்டு நிறைவு விழா நடைபெற்றது. புதுச்சேரி தமிழ்ச்சங்கம் அரங்கில் பிரெயின் பாக்ஸ் லேர்னிங் ஹப் நிறுவனத்தின் 2ஆம் ஆண்டு நிறைவு விழா நடைபெற்றது.
இந்நிகழ்ச்சியில் பிரெயின் பிரேக்கர்ஸ் சென்னை நிறுவனத்தின் நிறுவனர் அம்பிகா விஸ்வேஸ்வரன் மற்றும் SV வித்யாலயா நிறுவனத்தின் நிறுவனர் அனுராதா ஆகியோர் சிறப்பு விருந்தினர்களாக கலந்து கொண்ட நிகழ்ச்சியை சிறப்பித்தனர். பிரெயின் பாக்ஸ் லேர்னிங் ஹப் நிறுவனத்தின் நிறுவனர் பாக்கியலட்சுமி இந்த நிகழ்ச்சிக்கு தலைமை தாங்கினார். முன்னதாக புதுச்சேரியில் பிரெயின் பிரேக்கர்ஸ் எரிடெக் சார்பில் மாண்டிச்சோரி ஆசிரியர் பயிற்சி மற்றும் அதன் அவசியம் குறித்த ஒருநாள் விழிப்புணர்வு நிகழ்ச்சி சிறப்பாக நடைபெற்றது. இந்த நிகழ்ச்சியில் மாண்டிச்சோரி கல்வியின் முக்கியத்துவம், சிறு குழந்தைகளின் மூளை வளர்ச்சியில் அதன் பங்கு, ஆசிரியர்களுக்கான தொழில் வாய்ப்புகள் உள்ளிட்ட பல்வேறு அம்சங்கள் குறித்து விரிவாக எடுத்துரைக்கப்பட்டது. மீண்டும் இன்றைய முக்கிய செய்திகள். பழனி நில மோசடி வழக்கு. விழுப்புரம் கோவில் அறக்கட்டளை உறுப்பினர் வீட்டில் CBCID போலீசார் சோதனை. அமைச்சர்கள் பதவியேற்று 70 நாட்களுக்கு பிறகு இலாகாக்கள் ஒதுக்கல். அமைச்சர்களுக்கான இலாகா பட்டியலை ஆளுநரிடம் வழங்கினார் முதல்வர். போலி மருந்து விவகாரத்தில் அரசு வெள்ளை அறிக்கை வெளியிட வேண்டும். முன்னாள் முதல்வர் நாராயணசாமி வலியுறுத்தல். இத்துடன் செய்திகள் நிறைவடைந்தன. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள மூன் மீடியா வாட்ஸ்அப் சேனலுடன் இணைந்திருங்கள். வணக்கம்.